வணக்கம் மக்களே. கேரள கடலில் பார்த்தீங்கன்னா 2 கப்பல் கார்கோ கப்பல் ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து ஆக்சிடென்ட் ஆகுது 2 வார கேப்பில். பானாய் 503 அந்த கப்பல் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. கோழிக்கோடு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுலேருந்து 40 கண்டெய்னர் வந்து கடலுக்குள்ளே விழுந்துருச்சு. மொத்தமாக அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எரியமான பொருட்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் பாய்சனான பொருள்லாம் இருக்குது. இந்த விழுந்த 40 கண்டெய்னரில் எந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குதுன்னு இன்னும் சரியாக தெரிய வரல. கப்பலோட ஃபயர் ஒன்றும் அணைக்க முடியல, போயிட்டுருக்கு. நம்ம நேவி அதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி லைப்ரரியாவிலேருந்து வந்த ஒரு கப்பல் MSC எல்சா 3 அப்படின்ற கப்பல் அது கடல்லே மூழ்கிச்சு. அதுவும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். கேரளா கிட்டத்தட்ட எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 14 மெட்ரிக் டன் அளவுக்கு டீசல் இருந்திருக்கு. ஒரு 367 மெட்ரிக் டன் அளவுக்கு அந்த ஃபர்னஸ் ஆயில் இருந்திருக்கு. சில கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடு, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற நுண்துகள் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கடலில் கலந்துச்சு. இது என்னென்ன விளைவு ஏற்படுத்தணும்னு இப்போ வரும்போது தான் தெரிய வரும். இந்த கண்டெய்னர்லாம் அங்கங்கே கரை ஒதுங்கி இருக்குது. அங்கே இருக்க நிலப்பரப்பில் இருக்க அந்த கடற்கரை உயிரினத்தை பாதிக்கும். ப்ளஸ் அதை ஏதாவது உட்கொண்டுச்சு அந்த மீனை பிடிச்சி சாப்பிடும்போது நமக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிளியர் பண்ணுறது என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளியரான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஒன்று நடக்கிற அந்த விபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.